Welcome to Easy Indian Recipes. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மில்லட்ல இன்னொரு ரெசிபி தான் பார்க்க போறோம். சாமையில பண்ண போறோம். அது வந்து வெண்பொங்கல் பண்ண போறோம். அதாவது சாமைங்கிறது லிட்டில் மில்லட் பிகினர்ஸ்க்காக சொல்றேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஹெல்தி, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். இந்த சாமை லிட்டில் மில்லட்டை நான் வந்து ஒரு 2 hours முன்னாடி நல்லா 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் நமக்கு பாசிப்பருப்பு வேணும். நான் 1 டம்ளர் லிட்டில் மில்லட் எடுத்துட்டேன், அதுக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எடுக்க போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு டீஸ்பூனில் கீயை போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ஊற வச்ச பாசிப்பருப்பு. இந்த மில்லட் அண்ட் இந்த தாலோட குவான்டிட்டி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாமை அரிசியை நம்ம போட்டுடலாம். இதை ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 minute இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டாக்கா இந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா சேர்ந்துடும். இந்த பொங்கலுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் சாமை அரிசிக்கு நான் 2.5 டம்ளர் ஜலம் எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி 1/2 டம்ளர் பாசி பருப்புக்கு 1.5 டம்ளர் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஒரு கொதி வந்த பின்ன நம்ம வந்து இதை மூடிட்டு தேவையான அளவுக்கு விசில்ஸ் விட்டு எடுக்கலாம். இதில் வந்து நம்ம ஜலம் சேர்க்கறது வந்து நீங்கள் எடுத்துக்கிற அந்த அரிசியை பொறுத்து, பருப்பை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நிறைய விட்டுட்டா ரொம்ப நீர்க்க போயிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெந்நீர் வச்சு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதை விசில்ஸ் விட்டு எடுக்கலாம். நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம ஜலம் சேர்த்துனதுக்கு இது கரெக்டாக இருக்குது. நம்மளோட சாமை அரிசியில் செஞ்ச வெண்பொங்கல் ரெடி ஆகிடுது. நான் வந்து கொஞ்சம் கீயில் நான் வந்து காஜு ஒரு 7-8 நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது நான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். பட் வெண்பொங்கல் அப்படின்னா இந்த நெய்யும் காஜும் இருந்தால் தான் ரொம்ப வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.